விழிக்கு துணை திருமென்மலர்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா என நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே பற்றி திருமுகம் ஆருடன் பன்னிரு தோள்களுமாய் சித்தித்திருக்கு அமுது கண்டேன் செயல்மாண்டு அடங்க புத்தி கமலத்துருகி பெருகி புவனம் எற்றி தத்திக்கரை பொருளும் பரமானந்த சாகரத்தே சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே கந்தனன்றூ துணை நாடும் கண்டு கொண்டன் போற்றிடுவேனோ தந்தியின் கொம்பை சிவபாலா செந்திலங்கண்டி கதிர்வேடு நம்ம பார்வதீபதே வள்ளி தேவசேனா காந்தஸ்மரணம் வரகர சுப்பிரமணியோம் சுப்பிரமணியோம் சுப்பிரமணியோம். அருளே வடிவாகிய அம்பலவானுடைய பெருங்கருணையினாலே முருகப்பெருமான் திருவருள் என்பது பற்றி ஒரு ஞான பூஷ நிகழ திருவருள் கூட்டியுள்ளது. பிரபஞ்சம் என்கின்ற இந்த உலகம் எல்லாவற்றிற்கும், இந்த பிரபஞ்சம் உண்டாவதற்கும், இந்த உலகம் இருப்பதற்கும், உலகம் ஒடுங்குவதற்கும் காரணமாக இருப்பது ஒரு பொருள். அந்த பொருளுக்கு பேரு சிவம் என்று பெயர். இத்தனை கோடி அண்டங்களும் உண்டாக நிற்க ஒடுங்க ஆக எல்லாவற்றிற்கும் காரணமாக ஒரே ஒரு பரம்பொருளாகிய சிவம் இத்தனையும் செய்கிறது. அந்த பரம்பொருள் எடுத்துக்கொண்ட வடிவங்கள் எண்ணில்லாதன. அந்த பரம்பொருளாகிய சிவபெருமான் எடுத்துக்கொண்ட வடிவங்களிலே ஒன்றுதான் முருகன் என்கின்ற திருவுருவம். அந்த பரம்பொருளாகிய சிவம் உயிர்களுக்கு அருள் செய்ய வேண்டி எத்தனையோ விதமான வடிவங்களை எடுத்துக்கொண்டது. அது பல பல வேடமாகும். பரணாரி வாகன் பசுவேறு எங்கள் பரமன் என்பது திருஞான சம்பந்தர் தேவாரம். அப்படிப்பட்ட அந்த எடுத்துக்கொண்ட வடிவங்களிலே ஒன்றாக இருப்பது முருகன் என்கின்ற வடிவம். அவன் எப்படி வந்தான் என்றால், தக்கனுடைய யாகத்திலே தேவர்கள் எல்லாம் சென்றிருந்தார்கள். அந்த தக்கன் சிவபெருமானை இகழ்ந்தான். சிவபெருமானை இகழ்ந்து விட்டு சிவபெருமானுக்கு உபச்சாரம் பண்ணாமல் விரோதித்து யாகத்தை செய்தான். மற்ற தேவர்கள் எல்லாரும் கூடியிருந்தார்கள். அந்த யாகத்திலே கலந்து கொண்ட தேவர்களுக்கெல்லாம் தண்டனை கிடைத்தது. ஆனாலும் அந்த பாவம் தீராமல் சூரபன்மன் என்கின்ற ஒரு அசுரனை உண்டு பண்ணி அவன் மூலமாக அந்த தேவர்களை எல்லாம் சிறையிலே போட செய்தார் சிவபெருமான். சிவபெருமானை இகழ்ந்த பாவத்துக்காக தக்கனன் ஒருவன் பரமனின் புதல்வன் சர்வகாரணனா யாருக்கும் மிக்கவன் சிவனன்று எண்ணிலாது இடித்து மிக பெரும் வேள்வியை செய்தான். அக்கனம் அவன்றன் தலையினை இழந்து ஆற்றின் தன் தலையினை பெற்றான். இக்கதை உண்டி பாட்டினில் இயம்பினான் வாதவூர் முனியே என்பது வாதவூர் வள்ளல் என்கின்ற ஒரு நூலிலே பாடியிருக்கிறது. ஆகையினாலே அந்த தக்க வேள்வியிலே, தக்கருடைய வேள்வியிலே இருந்த பாவத்தினாலே
சூரபன்மன் என்கின்ற ஒரு அசுரனை உண்டு பண்ணி அவன் மூலமாக தேவர்களை எல்லாம் சிறையிலே போடச் செய்தார், தண்டித்தார். அப்படி தேவர்கள் எல்லாம் 108 யுகம், அந்த சூரன் ஆண்டது 1008 அண்டங்கள். 108 யுகம் தேவர்கள் சிறையிலே கிடந்து பதவியை இழந்து அளவில்லாத துன்பத்தை அடைந்தார்கள். இந்திரன் மாத்திரன் இந்திராணியோடு சீர்காழியிலே வந்து மூங்கில் வடிவமாக இருந்து கொண்டு சிவபெருமானை பூஜை செய்து கொண்டிருந்தான். அந்த பூஜையின் பலனும் அதற்கு மேல தேவர்கள் எல்லாம் சிறையில கிடந்த போது சிவபெருமானுடைய பெருமையை, அவனுடைய புகழை அந்த தேவர்கள் எல்லாம் எண்ணி பேசிக்கொண்டு பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு திருமால் முதலான தேவர்கள் எல்லாம் சேர்ந்து சிவபெருமானிடத்திலே, சூரபன்மனாரே, நாங்கள் அளவில்லாத துன்பத்தை அடைந்தோம், அந்த துன்பத்தை நீக்கி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டினார்கள். அப்படி வேண்டிய போதுதான் பரமேஸ்வரன் அளவில்லாத கருணையினாலே 5 முகமாக இருந்த சாமி 6 முகம் ஆனார். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோசாதம் என்கின்ற 5 முகத்தோடு அதோ முகம் என்கின்ற கீழ் நோக்கிய முகம் ஒன்றை தந்து 6 முகமானார். வந்திக்கும் மலரோனாதி வானவர் உரைத்தல் கேளா, துந்திக்குள் இடர் செய்யற்க புதல்வனை தருதுமென்ன, அந்திக்கு நிகர்மையங்கள் அருள் புரிந்த அறிஞராயோர் சிந்திக்கும் தனது தொல்லை திருமுகம் ஆர்வம் கொண்டார் என்பது கந்த புராணம். அந்த 6 முகங்களிலும் இருந்த நெற்றிக்கண்ணிலே 6 நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறியை தந்தார். அந்த 6 தீப்பொறிகளையும் வாயுதேவனும் அக்கினி தேவனும் கொண்டு போய் கங்கையிலே விட்டார்கள். கங்கை வறண்டு போய் கங்கையானவள் சரவண பொய்கையிலே அந்த 6 தீப்பொறிகளையும் விட்டாள். சரவண பொய்கையில் விட்டவுடனே அந்த 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாக ஆகியது. அப்படி 6 குழந்தைகளாக ஆன பிறகு பரமேஸ்வரன் துணைவியாகிய பார்வதியை அழைத்துக் கொண்டு சென்று இந்த குழந்தைகளை எடுத்துக்கொண்டு வா என்று சொன்னார். அவள் கீழே இறங்கி அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றாக சேர்த்தாள். அப்படி ஒன்றாக சேர்த்து ஒரு திருமேனி, 6 முகங்கள், 12 திருக்கரங்களோடு 2 திருவடியோடு அந்த குழந்தையை ஆக்கினாள். தாயன ஆறல் பூண்டு அந்த குழந்தைக்கு அதற்கு முன்னையே கார்த்திகை பெண்கள் வந்து பால் கொடுத்தார்கள். 6 கார்த்திகை பெண்கள். தாயன ஆறல் பூண்டு தனங்குள் பால் அறுத்தலாலே ஏயதோர் கார்த்திகேயன் என்றொரு தொல்வேறு பெற்றான். சேயவன் வடிவம் ஆறும் திரட்டி நீ ஒன்றாய் செய்தாய், ஆயதனாலே கந்த நாமனும் நாமம் பெற்றான் என்பது கந்த புராணம். அதனாலே உமாதேவி ஒன்றாக சேர்த்தபடியினாலே கந்தன் என்கின்ற பெயரும், கார்த்திகை பெண்கள் பால் கொடுத்தபடியினாலே கார்த்திகேயன் என்கின்ற பெயரும், நல்ல பிரமத்தின் என்று வெளிப்பட்ட காரணத்தினாலே சுப்பிரமணியம் என்கின்ற பெயரும், சூ என்ற நல்ல பிரம்மம் என்கின்ற பெரிய பொருளிலே இருந்து நிஜம் என்கின்ற வெளிப்பட்ட காரணத்தினாலே அந்த பெருமானுக்கு சுப்பிரமணியம் என்று பெயர். சூ நல்ல, பிரம்மம், நியம், அது 3 வகையாக 3 சொல்லாக அது வழங்கும். அதனால சுப்பிரமணியம் என்று சொல்லுவது வடமொழி சொல்லுதான். சூ நல்ல, பிரம்ம, நியம், சுப்பிரமணியம் என்று சொல்லப்படும். அதற்கு மேல அவனுக்கு சரவண பொய்கையிலே வந்தபடியினாலே சரவணன் என்கின்ற பெயரும், கார்த்திகை பெண்கள் பால் கொடுத்தபடியினால கார்த்திகேயன் என்கின்ற பெயரும், 6 முகமாகியனாலே சண்முகம் என்கின்ற பெயரும், பார்வதி ஒன்றாக சேர்த்தபடியினால கந்தன் என்கின்ற பெயரும் பல வகையாக உள்ளது. இன்னும் அநேக திருநாமங்கள் உள்ளது. அப்படி அருவமும் உருவமாய் அனாதியாய் பரவாய் ஒன்றாய் பரமமாய் நின்ற சோதி பிளம்பு அது ஒரு மேனியாக கருணைபூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தான் உரித்தனன் உலகம் உய்ய என்பது கந்த புராணம். மறைகளின் முடிவால் வாக்கால் மனத்தினால் அளக்குணாமல் நிறைவுடன் யாண்டுமாகி நின்றிட நிமலமூர்த்தி அருமுக உருவாய் தோன்றி
அருளோடு சரவணத்தின் வெறிகமல் கமலப்போதில் வீற்றிருந்த ஒளிநானே என்பது கந்தபுராணம். இப்படி சோதியாய் இருந்த சாமி தன்னுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து 6 தீப்பொறிகள் மூலமாக இந்த புத்திரனை தந்தான். இந்த புத்திரன் எதற்காக வந்தான் என்றால், சூரபன்மனை அடக்கி தேவர்களுக்கு வந்த துன்பத்தை நீக்கி எத்தனையோ கோடி காலங்களுக்கு எத்தனையோ கோடி உயிர்களுக்கு இன்பத்தை கொடுக்க வந்தவன் முருகப்பெருமான். அளவில்லாத அற்புதமான மூர்த்தி, 6 முகங்களை உடையவன். சீரான கோல கால நவமணி மாலாபிஷேக பார வெகுவித தேவாதி தேவர் சேவை செய்யும் முகம் அலராரும் சீராடு வீர மாது மருவிய ஈராறு தோடு நீடும் வரியளி சீராக மோது நீப பரிமள இருதாடும் ஆறாத காதல் வேடர் மடமகள் சீமூத மூர்வல் ஆரி மடமகள் ஆதாரபூதமாக வளமிட முறைவாழும் ஆராய நீதி வேலும் மயிலும் ஞானாபிராம தாப வடிவமும் ஆபாதனேனும் நாளும் நினைவது வரவேணும் என்பது விராலிமலை திருப்புகழ். ஆகையினாலே இப்படி 6 முகமாக வந்து சூரபன்மனை வென்று, கொன்று அல்ல வென்று, சூரபன்மனிடத்தில் இருக்கின்ற தீய குணத்தை கொன்று, சூரபன்மனிடத்தில் இருந்த தீய கெட்ட எண்ணங்களை கொன்று அவனை வென்று தேவர்களுக்கு நன்மையை செய்தான். அதே சினமுடை சூரனை திருத்தி மாற்றியே புனமையில் சேவலா புரிந்து நல்கியே கனமுடை தேவரை காத்தருள் செய்திடும் மனமுடை முருகனை வணங்கி போற்றுவாம் என்பது ஒரு பாடல். ஆகையினாலே பொல்லாதவனாகிய சூரனை வெல்லுவதற்கு சிவபெருமானை வேல் வந்திருந்தார். அந்த வேல் சக்தி வேல் என்று பெயர், ஞானவேல் என்று பெயர். அந்த வேலின் மூலமாக சூரனை கொல்லவில்லை. அவன் கடைசியாக மாமரமாக கடலிலே நின்றான். கடலிலே நின்ற அந்த மாமரத்தை வேலாயத்து விட்டு 2ஆக பிளந்தார். அப்படி பிளந்த போது ஒரு ஊர் சேவலாகவும் ஒரு ஊர் மயிலாகவும் வந்தது. அப்படி பச்சையாக 2 வந்த போது சூரன் பதுமன் என்கின்ற 2 உயிர் ஓர் உடலிலே இருந்திருக்கிறது. அதை சூரபன்மன் என்று, சூரன் பதுமன் என்ற 2 உயிர் 2 அசுரர்கள் ஒரு மேனியிலே ஒரு உடம்பிலே இருந்திருக்கிறது. அது பிளந்த உடனே, மாமரத்தை பிளந்த உடனே ஒரு ஊர் சேவலாகவும் ஒரு ஊர் மயிலாகவும் வந்தது. கடற்சலந்தனிலே யொளி சூரனை உடற்பகுந்திரு கூரனவே எது கதித்தெழுந்தொரு சேவலுமா மயில் விடுவேலா என்பது அவிநாசி திருப்புகழ். அதனால இப்படி சேவலும் மயிலுமாக வந்த பிற்பாடு அந்த பட்சிகளை முருகப்பெருமான் அருட்கண்ணாலே இப்படி பார்த்தான். பார்த்த உடனே அந்த பட்சிகளுக்கு அந்த கெட்ட புத்தி போய்விட்டது. அதுக்கு ஞானம் வந்து விட்டது. சூரபன்மனை கொல்லாமல் அவனை சேவலும் மயிலுமாக ஆக்கி அவனை தனக்கு பக்கத்திலே வைத்துக் கொண்டார். மயில வாகனமாக வைத்துக் கொண்டார், சேவலை கொடியாக வைத்துக் கொண்டார். கொல்லாதவனை கொல்லுவது சாதனை அல்ல, சாமர்த்தியம் அல்ல. கொல்லாதவனை கொல்லாமல் கொல்லாதவனை நல்லவனாக ஆக்கிறது. அதை கந்தபுராணத்துல சொன்னார் கச்சியப்பொரு. தீயவை புரிந்தாரேனும் குமரவேல் திருமணூற்றார் தூயவர் ஆகி மேலை தொல்கதி அடைவர் என்கை ஆயவும் வேண்டும் கொல்லோ அடுசமர் இன்னாட் செய்த மாயையின் மகனுமன்றோ வரம்பிலா அருள் பெற்றுந்தான் என்று பாராட்டி பேசுகிறார். அதனாலே பொல்லாதவன் ஆகிய சூரன் முருகப்பெருமானிடத்திலேயே இருக்கிறார். தேவர்களெல்லாம் பதவியை வேண்டினார்கள், பதவியை வாங்கி கொண்டு அவரவர் உலகத்துக்கு சென்று விட்டார்கள். இந்த பொல்லாதவனாகிய சூரனை நல்லவனாக, அழகு பொருந்திய மயிலாக, அழகுடைய சேவலாக ஆக்கி அதை வாகனமாகவும் கொடியாகவும் வைத்து எல்லாரையும் தாங்குகின்ற முருகனை அந்த சூரபன்மனாகிய மயில் தாங்கும்படியாக அவனுக்கு அருள் செய்திருக்கிறார். அது எல்லையில்லாத கருணை, எல்லையில்லாத கருணை. அது வைதாரையும் அங்கு வாழ வைப்போம் என்பது கந்தர் அலங்காரம். முய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன் வெய்ய வாரணம் போல் கைதான் 20 உடையான் தலைபத்தும் கத்தரிக்க ஈதான் மருகன் உமையால் பயந்த இளஞ்சியமே என்பது கந்தர் அலங்காரம். ஆகையினாலே இப்படி அருளே நிறைந்த மூர்த்தி, கருணையே நிறைந்த மூர்த்தி முருகப்பெருமான். அதனால்தான் கருணை ஊன் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தான் உதித்தனம் உலகம் உய என்று பாடுகிறார் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள். 10,345 பாட்டு கந்த புராணம் பாடி இருக்கிறார். ஆகையினால அற்புதமான மூர்த்தி, அது அளவில்லாத ஆற்றல் உடையவன்.
அளவில்லாத அழகுடையவன். அளவில்லாத ஆற்றல் அவனுடைய செயலாலே விளங்கும். அந்த செயலை கந்தபுராணத்தில் கட்சிய ஒரு சூரபன்மன் யுத்தத்திலே கீழே இருந்த அசுரர்களை எல்லாம் முருகப்பெருமான் வதைத்தார். அதற்கு மேல 1008 அண்டங்கள் இருந்த அசுரர்களை எல்லாம் கீழே இறக்கினான். அப்படி இறக்கிய உடனே பூமி முழுவதும், உலகம் முழுவதும் 10 திக்கிலையும் அசுர கூட்டங்கள் நின்றது. அப்போது இந்திரன் அளவில்லாத கவலைப்பட்டார். இத்தனை கூடிய அசுரர்களையும் எப்பொழுது சங்காரம் பண்ணுவது, நாம் எப்படி வாழ்வது என்று சொல்லி கவலைப்பட்டார். அப்போது திருமால் சொல்லுகிறாரு, இந்திரனை பாருடைய ஆற்றல் உனக்கு தெரியாது. அவன் சூரனே முதலோர் தம்மை ஒரு இமைக்கின்ற நிலத்தில, கண் இமைக்கின்ற நிலத்திலே அவன் தொலைக்க நினைத்தான். ஆனால் சூரனே முதலோர் தம்மை இமைப்பினை தொலைக்க உன்னேன். மூரலால் அடுவன், முனிவினால் அடிவன், வாய்மை சீரினால் அடுவன், நாட்டை செய்கையால் அடுவன் என்றார். நேரிலா முதல்வன் வன்மை யாவரே நிகழ்த்தல் பாரார். காலமாய் காலமின்றி, கருமமாய் கருமமின்றி, ஞாலமாய் ஞாலமின்றி, அனாதியா நங்கட்கெல்லா மூலமாய் இருந்த வள்ளல் மூவிரு முகம் கொண்டுட்டான். அதனால இப்படிப்பட்ட மூர்த்தியினுடைய ஆற்றலை கட்சியப்பர் பல இடங்களிலே பாடுகிறார். அதற்கு மேல் அவனுடைய அழகை பற்றி சொல்லும் போது சூரபன்மனுக்கு ஞானக்கண்ணை கொடுத்து தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டினார். அசுரனுக்கு கொஞ்ச நேரம் விஸ்வரூபத்தை காட்டினார். அந்த விஸ்வரூபத்தை கண்டான். அதிலே முருகன் திருமேனியை கண்டான். 14 உலகமும் அவனுடைய திருமேனியில் இருக்கிறதை கண்டான். அதற்கு மேல அவனுடைய அழகிலே ஈடுபட்டான். அப்படி அழகிலே ஈடுபட்டு சொல்லுகிறான், அழகுக்கு ஒருவன் இருக்கிறான், மன்மதன் என்று சொல்லுவார்கள். அந்த மன்மதன் 1000 அல்ல, 1000 கோடி மன்மதர்கள் எல்லாம் சேர்ந்து, அந்த 1000 கோடி மன்னருடைய அழகெல்லாம் சேர்த்து இந்த முருகப்பெருமானுடைய திருவடியிலே வைத்தால், அந்த திருவடியில இருக்கிற அழகுக்கு 1000 கோடி மன்மதனுடைய அழகும் சமானமாகாது என்று சொன்னால், அவன் திருமேனி முழுவதும் இருக்கிறதற்கு ஓமை யாரு சொல்ல முடியும் என்று வியந்து பாடுகிறார். 1000 கோடிகாமல் அழகலாம் திரண்டொன்றாயி மேயின எனினும் செவ்வேள் விமலமான் சரணந்தன்னில் தூயனல் எழிலு காற்றாது என்றிடில் எனைய தொல்லோன் மாயிரு வடிவிற்கெல்லாம் ஓமையார் வகுக்க வல்லார் என்பது அந்த பாடல். அதனாலே அவன் அளவில்லாத அழகுடையவன். முருகன் என்ற சொல்லுக்கு அழகு என்பது ஒரு பொருள், இன்பம் என்பது பொருள், உயர்வு என்பது பொருள். இப்படிப்பட்ட அற்புதமான மூர்த்தி, அழகுடைய மூர்த்தி. தண்டையனி வெண்டையன் கிண்கிணி சதங்கையன் தன்கடல் சிலம்புடன் கொஞ்சவேனன் தந்தையனை முன்பரின் தின்ப உரி குண்டுனன் சந்துடமன் 5 நன் அன்பு போல கண்டுர கடம்புடன் சந்தம குடங்களும் கஞ்சமலர் செங்கையின் சிந்து வேணும் கண்களும் முகங்களும் சந்திர நரங்களும் கண்குளிர என்ற நம் சந்தியாவோ என்பது திருச்செந்தூர் திருப்புகழ். இப்படி அளவில்லாத ஆற்றலை உடையவன், அளவில்லாத அழகுடையவன், அதே வேளையில அளவில்லாத கருணையை உடையவன். கருணையே முருகன், முருகனே கருணை, அருளே முருகன், முருகனே அருள். எத்தனையோ கோடி ஆன்மாக்களுக்கு அருள் பண்ணியவன். எத்தனையோ கோடி ஆன்மாக்கள் அவன் மூலமாக அருளை பெற்றது, பொருளை பெற்றது, வாழ்ந்தது, வாழ்கின்றது, வாழப்போகிறது. ஆகையினாலே அவனுடைய பெருமையை சொல்லி முடியாது. அது முடியா பிறவி கடலில் புகார் முழுதும் கெடுத்து மிடியால் படியில் வதனப்படார் வெற்றிவேர் பெருமாள் அடியார்க்கு நல்ல பெருமாள் அவுணர் குலமடங்க பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரே என்பது கந்தர் அலங்காரம். சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ்நூல் விரித்தோனை விளங்கு மள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லை என்பது கந்தர் அலங்காரம். கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, திருவகுப்பு, வேல் விருத்தம், மயில் விருத்தம், திருப்புகழ் என்று கொட்டி வச்சிருக்கிறார் அருணகிரிநாத சுவாமி. இந்த நாட்டுக்கு கிடைத்த செல்வம் இலக்கிய செல்வம், பக்தி இலக்கிய செல்வம், சைவ இலக்கியங்கள். அந்த சைவ இலக்கியங்களிலே கையாலே முருகனை போழ்ந்து பாடுகின்ற நூல்கள் நிறைய இருக்கிறது. அந்த பாடல்கள் எல்லாம் அருள் வாக்கு, பதிவாக்கு என்று சொல்லப்படும். அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானுக்கு இருப்பது 6 முகம். அவன் 6 திசையும் பார்க்கிறான். கிழக்கு பார்க்கிறான், தெற்கும் பார்க்கிறான், மேற்கும் பார்க்கிறான், வடக்கும் பார்க்கிறான், மேலே பார்க்கிறான், கீழே பார்க்கிறான். எல்லா திசையும் அவன் பார்க்கிறான். அதற்கு மேலே அவனுக்கு துணைவியாய் இருப்பவர்கள் தேவலோகத்திலே ஐராவதம் என்கின்ற வெள்ளை யானையின் மூலமாக வளர்க்கப்பட்ட தெய்வ யானை ஒரு சக்தி. அதற்கு மேலே
வேடர் குலத்திலே வந்தவளாகிய மான்வயத்திலே வந்தவளாகிய வள்ளி ஒரு சக்தி, வள்ளி மலையிலே வந்த ஒரு சக்தி. அதனால தேவப்பெண் ஒன்று, குறப்பெண் ஒன்று, இருபுறமும் நிற்க. அதனால பச்சை மயில் போல வள்ளி, அதனால அன்னம் போல தெய்வ யானை. அது ஒரு பரிகாசு புலவர் பாடினாரு. கைலாயத்துக்கு போயிருந்தாரா அந்த புலவர். அப்போது முருகனுக்கு, அந்த முருகனுடைய அம்மா பார்வதி அவனுக்கு பவுடர் அடிச்சு விட்டு பொட்டு வச்சு பூ வச்சு முத்தம் கொடுத்தாளா. அப்ப அந்த முருகன் இந்த வந்த புலவரை பார்க்கலையாம், பேசலையா. சரி சரி சின்ன பையன் விவரம் தெரியல அப்படின்ட்டு வந்துட்டாரு. வந்துட்டு திருச்செந்தூருக்கு போனாராம். அங்க போனா இந்த ரெண்டு அம்மாவோட நின்றுகிட்டு இருந்தானா. ஒரு பக்கம் வள்ளி, ஒரு பக்கம் தெய்வயாரு. அப்பவும் பேசலையா. அந்த புலவர் எப்படி சொல்றாருன்னா, நான் கைலாயத்துக்கு வந்தேன், உங்க அம்மா பவுடர் வச்சு பொட்டு வச்சு பூ வச்சா சின்ன பையன் பேசல. இப்ப ரெண்டு அம்மாவோட நீங்க குடும்பத்தை நினைக்கிறியே, வந்தவனை என்னன்னு கேட்கறது இல்ல அப்படின்னு ஒரு சுவையா பாடுறாரு. முன்னனின் அன்னை முலையூட்டி மையிட்டு பொட்டு விட்டு கண்ணமும் கிள்ளி வளர்த்த நாள் அல்லவே என காப்பதற்கு அன்னமும் மஞ்சையும் போல் இரு பெண் பிள்ளை கொண்ட ஆண் பிள்ளை நீ இன்னமும் சின்னவன் தானோ செந்தூரில் இருப்பவனே என்று அந்த புலவர் பாடுகிறார். ஆகினாலே இப்படி முருகப்பெருமானை பல வகையாலே பாடி அருள் பெற்றவர்கள் நிறைய, எண்ணில்லாதவர்கள். அவனுடைய திருநாமம் அவ்வளவு உயர்ந்தது. அந்த திருநாமங்களிலே முருகன் என்பது, கந்தன் என்பது, சரவணன் என்பது, சுப்பிரமணியன் என்பது, வேலாயுதன் என்பது, கார்த்திகேயன் என்பது, விசாகன் என்பது பல வகையான திருநாமங்கள். அந்த திருநாமங்களை எல்லாம் முன்னே தமிழ்நாட்டிலே நிறைய இருந்தது. இப்பொழுது அந்த திருநாமங்கள் இல்லாமல் போய்விட்டது. அது ஒரு பெரிய குறை. யாரும் அந்த முருகனுடைய திருநாமம், சிவன் திருநாமம், அம்பாடு திருநாமம் எல்லாம் யாரும் வைக்கிறது இல்லை. ஆகையினால அப்படிப்பட்ட முருகனுடைய அருளானது அளவில்லாது. சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமனுள் ரீத்தோனை விளங்கும் வள்ளிக்காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர் திருத்தாழ்வில்லையே. அவன் முருகன் அழகன், அவன் ஏறி இருக்கிற மயில் அழகுடையது. அதனால அதுக்கு நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில நீங்க முருகனை பார்க்கணும்னா நீங்க நேரா கடலுக்கு போங்க. காலையில 6 மணிக்கு அங்க கடல்ல சூரியன் எந்திரிப்பான். அப்படி சூரியன் எந்திரிக்கும் போது பாத்தீங்கன்னா கடல் நீல நிறமா இருக்கு. அந்த சூரியன் செக்கச்செவேன்னு இருப்பேன். அதே மாதிரிதான் அவனுடைய மயில் கடல் மாதிரி நீல நிறமா இருக்கும். அந்த சூரிய மாதிரி செக்கச்செவேன்னு இருப்பேன் முருகன். உலகாம் உவப்ப வலநேர்வு திரிபரு பலர்வுகள் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓவர இமைக்கும் சேன் விளங்கு அவிரொளி என்பது திருமுருகாற்றுப்படை. ஆகையினாலே நீலங்குள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்ட அதனாலே மால் கொண்ட பேதைக்குன் மனநாரும் மார்தங்கு தானைத்தந்த அருள்வாயே வேறு கொண்டு வேலைப்பண்டெறிவோனே வீரங்குள் சூரர்க்கும் குலகாலா நாளந்த வேதத்தின் பொருள்வனே நானன்று மார்தற்றும் பெருமாளே என்பது திருப்புகழ். அதனாலே அவனுடைய பெருமையை சொல்லுகின்ற நூல்கள் நிறைய இருக்கிறது. அதுல திருப்புகழ் முதன்மையாக இருப்பது. அருணகிரிநாத சுவாமி பாடிய திருப்புகழ் முதன்மையாக இருப்பது. அந்த திருப்புகழிலே இயன்ற வரையிலும் திறந்தோறும் பாராயணம் செய்வது, முடிந்த போதெல்லாம் பாடுவது என்று ஒரு வரம்பு வைத்துக் கொண்டால் அந்த திருப்புகழ் முருகனோடு நம்மை சேர்த்து வைக்கும். முருகனுடைய அருளை நமக்கு வாங்கி தரும். அப்படிப்பட்ட அந்த திருப்புகழ் அருமையானது. ஒரு பக்தன் கேட்டான், முருகா நீ உலகமெல்லாம் இருக்கிறியா, அப்புறம் ஆறுபட வீட்டுல இருக்கிறியா, அப்புறம் கைலாயத்துல இருக்கிறியா, இப்படி எல்லாம் சொல்றாங்க. நான் எங்க வந்தா உன்னை கட்டாயமா தவறாம பார்க்கலாம், அந்த இடத்த சொல்லு, அந்த விலாசத்தை கொடுன்னு கேட்டான். முருகனை ஒன்னா கண்டுகிட்டான். எங்க வந்தா உன்னை கட்டாயம் பார்க்கலாம், தவறாம பார்க்கலாம், அந்த இடத்தை சொல்லுன்னு கேட்டான். அதுக்கு முருகன் சொல்றேன், ஆசாரம் இல்லாதவனும் பாவம் பண்ணவனும் கூட எவன் திருப்புகழ் பாடுறானா அந்த திருப்புகழ் பாடவனுடைய உள்ளத்துல இருக்கிறேங்கிறார். பொறுப்பது பொட்டிப்பட விடுத்திடுகை வேளா இருப்பிடம் உனக்குது எனக்கருள் எம்பாய் அப்படின்னு கேட்டா அதுக்கு முருகே உருக்க நல் விடுப்புல உழுக்க மிளரேன்னு திருப்புகழ் படிப்பவர் மனத்திலே இருப்பான் என்பது அந்த பாட்டு. அதனால திருப்புகழ் நமக்கு கிடைச்சது பெரிய ஆச்சரியம். அது வடக்குப்பட்டு தானா சுப்பிரமணிய உள்ள சிதம்பரத்துல ஒரு தீச்சிதறு தாது மாமலர் முடியாலே பதராத நூபுர அடியாலே கரதாளமாகிய நுடியாலே மடிபிடியாலே சாட வேசிய வகையாலே மிகு வாடை பூசிய நகையாலே
பல தாறு மாறு சொல் மொழியாலே ஆனா நடையாலே மோதி மீறிய முறையாலே முறை மீதில் ஏறிய கலையாலே வெகு மோடி நாணய விலையாலே மயல் தருமானார் மோகவாடிது தனிலே நாடொரும் மூழ்குவேன் எனது அடியாராகிய மோன ஞானிகள் உடனே சேரவும் அருள்வாயே என்கின்ற திருப்போலை அந்த தீட்சதர் பாட இதுல இந்த அடி மோன எதுகை சீது சந்தம் பொருள் எல்லாம் பொங்கி வழிந்தது அந்த வடக்குப்பட்டு தானா சுப்பிரமணிய உள்ள கேட்டா செங்கல்ராய உள்ள அப்பா கெட்டு அளவில்லாத ஆச்சரியத்தை அடைந்து அதன் பிறகு நாடெல்லாம் சென்று திருந்து அந்த திருப்பூர் இருக்கிறவெல்லாம் சிவடிகளை சேர்த்து முதலிலே வெளியிட்டவர் வடக்குப்பட்டு தானா சுப்பிரமணிய பிள்ளை செங்கல்வராய பிள்ளையுடைய தந்தையார். அப்படிப்பட்ட திருப்பூர் 1300 திருப்பூர் இருக்கிறது. அற்புதமானது. அவனுடைய பெருமையும் அவனுடைய அருமையும் அவனுடைய அழகையும் ஆற்றலையும் அள்ளி கொட்டி வச்சிருக்கிறாரு. ஆகையினால அப்படிப்பட்ட திருப்புகளை தினந்தோறும் முடிச்சா முருகன் நமக்கு சொந்தம் ஆயிடுவான். முருகன் சொந்தம் ஆகிட்டா முருகன் அப்பா சிவன் முருகனுடைய அடியார்களுக்கு ஒரு புலவர் பாடுறாரு. முருகனுடைய அடியார்களுக்கு முருகன் அப்பா, வள்ளி அம்மா, அதுக்கு மேல சிவபெருமான் பாட்டன், பார்வதி பாட்டி, காமன் மாமன், பிள்ளையாரு பெரியப்பா அப்படின்னு ஒரு புலவர் பாடுறாரு. ஆத்தாள் புரத்தி அப்பன் குமரன் அரண் எனக்கு பார்த்தால் ஒரு முறை பாட்டுமா 14 உலகம் காத்தாள் என் பாட்டி காமன் என் மாமன் கணவரைய பேர்த்தாலும் பேர்க்க ஒன்னா பிள்ளையார் என்ற பெரியப்பாவே என்று அந்த புலவர் பாடுகிறார். அதனால முருகன் சொந்தமாயிட்டா முருகன் நமக்கு தந்து, வள்ளி அம்மா, சிவபெருமான் பாட்டன், பார்வதி பாட்டி, திருமால் மகன் காமன்கிறவன் மாமு, பிள்ளையார் பெரியப்பா. அந்த குடும்பத்துல நம்ம ஒரு ஆளா சேர்ந்துடலாம் முருகனுக்கு பிள்ளையா. ஆகையினாலே எந்தாயும் எனக்கருள் தந்தை இனி சிந்தாகுலமானவை தீர்த்தனையால் கந்தா கதிர்வேலவரை உமையால் மைந்தாகும் மரநாயகனே என்பது அனுபூதி. இப்படியெல்லாம் எங்கே இருக்கிற பொருள் ஆறாரை நீர்த்து அதன் மேல் நிலைய பேராடியேன் பெருமாறுள்ளதோ என்கின்ற கந்தர் அனுபூதிப்படி 36 தத்துவங்களையும் கடந்து இருக்கிற ஒரு கடவுள், சூரியாய் இருந்த கடவுள், இன்னதென்று சொல்ல முடியாது இருந்த அந்த பரம்பொருளானது இந்த தமிழ்நாட்டுக்கு உயிர்களுக்கு அருள்ன வேண்டி திருவுருவம் கொண்டது. சோதியாய் இருந்தது, உருவமாக வந்தது, பரமமாய் நின்ற சோதி புலம்பு அது ஒரு மேனியாக கருணை ஊர் முகங்களாகும் என்றார் போல நாம் எங்கே, சிவம் எங்கே, நமக்கும் சிவத்துக்கும் அவ்வளவு உறவு உண்டாகும்படியாக சிவனே செய்து வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட சொந்தம்தான் இந்த முருகப்பெருமானுடைய சொந்தம். அவனுடைய அருளும் அவனுடைய ஆற்றலும் அளவில்லாதது. அது திருப்புகள்ல நிறைய இருக்கிறது. கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்த அடி வேல் விருத்தம், மேல் விருத்தம். வேல் விருத்தத்துல அருணகிரிநாதர் சொல்றாரு, முருகா இந்திரனுடைய வச்சராயுதமோ, உருத்தனுடைய சூலாயுதமோ, திருமாலினுடைய சக்கராயுதமோ சூரனை வெல்லாது, உன்னுடைய வேலாயுதம் தான் வெல்லும். அதனால அந்த வேலாயுதத்தை விட்டு அந்த சூரனை அடக்கி எங்களை காப்பாற்ற உணஞ்சாமி அப்படின்னு வேண்டினார்களா வேல் விருத்தத்துல. வெங்கால கண்டகை சூலமும் திருமாயர் வெற்றி ஒரு சுடராலையும் விபுதபதி புருஷமும் சூரன் குலங்கல்லி வெல்லா எனக்கருதியே சங்கிராம நீசைய தருளர தேவரும் சதுர்முகன் நின்றப்ப சைலமுடு சூரனுடன் ஒரு முடியில் உருவியே தனியாண்மை கொண்ட நடுவே கங்காளி சாமுண்டி வாராகி இந்திராணி கௌமாரி கமலாதன கண்ணி நாரணி திரிபுரை பைரவி அமலை கௌரி காமாட்சி செய்வ சிங்காரி யாமலை பவானி கார்த்திகை கொற்றி திரியம்பகி அடித்த செல்வ சிறுவனரு முகன் முருகன் இருத்தர்கள் புலாந்தகன் செம்பொற் திருக்கை வேலே என்பது வேல் விருத்தம். ஆகையினாலே இப்படிப்பட்ட அற்புதமான பாடல்கள் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சது பெரிய ஆச்சரியம். வேற எந்த மாநிலங்களுக்கும் கிடைக்கல, வேற தேசங்களுக்கும் கிடைக்கல. தமிழ்நாட்டுக்கு கிடைத்தது, சைவர்களுக்கு கிடைத்தது. முருகனுடைய சமயம் வேறல்ல, சைவம் தான் முருகனே. 6 மதம் என்று சொல்லி சைவம், வாமம், காணாபத்தியம், கௌமாரம், சௌரம், வைஷ்ணவ என்று 6 மதங்களாக சொல்லுகிறார்கள். அதெல்லாம் நம்முடைய சித்தாந்த நூல்கள்ல கிடையாது. புறப்புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், அகச்சமயம், இந்த 24 சமயங்களையும் கடந்தது சைவம். அந்த சைவ சமயத்திலே ஒன்றுதான் முருகன் வந்தது. அதனால முருகனுடைய சமயமும் சைவமே. சிவசமய அருமுக செந்திற் கந்த பெருமாளே என்பது திருப்புகழ். ஆகையினாலே தினந்தோறும் திருப்புகழை பாடி கந்தர் அலங்காரத்தை பாடி முருகப்பெருமானுடைய திருவுருளை நிரம்ப பெறவனும் அயால் அவன் கொடுக்க தயாராக இருக்கிறான். நாம் அவனை பிரார்த்திப்பது, வாழ்த்துவது நம்முடைய முக்கியமான கடமை. அதை அருணகிரிநாதர்
பல பாடல சொல்றாரு. அலங்காரத்திலையும் நிறைய சொல்லுகிறாரு. அதனால இந்த ஜென்மம் பரவி எடுத்தது முருகனுடைய அருளை பெறுவதற்காக. மனித பறவைகளை பெற வேண்டியது அருளை பெறுவது. பொருளை பெறுவதும் வேண்டும், ஆனா அருளை பெறுவதுதான் முக்கியம். பொருள் செல்வம் பூரியார் கண்ணு உள, அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருள் செல்வம் பூரியார் கண்ணு உள என்பது திருக்குறள். அதனால அருளை வழங்குகின்ற ஒரு மூர்த்தி முருகன். அது உருவன் ஏத்தன் என்ற ஒளிர்மதி சடையோன் பெற்ற திருவளகுடைய உள்ள சேர்ந்தனர் கார்த்திகேயன் இருவரு மங்கையோடு வேல்மயிர் சேவலோடும் முருகனே முன்பு நன்றால் முடிந்திடா செய்தும் உண்டோ என்று கூட பாடியிருக்கிறேன். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூர்த்தி. ஒரு பக்கம் வள்ளி, ஒரு பக்கம் தேவசேனா, வேலாயுதம், மயில் வாகனம், 6 முகங்கள், 12 திருக்கரங்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருக்கோலம் முருகப்பெருமான். அவனை மறவாமல் வாழ்த்தி வணங்கி திருவருளை பெறுவது நம்முடைய கடமை. அதற்கு ஆதாரமாக, அதற்கு வாய்ப்பாக, அதற்கு அனுகூலமாக நம்முடைய அருளாளர்களை தந்திருக்கிறார். அது இதை விட பெரியது. அவன் வடிவம் கொண்டு வந்தது பெருசு. சோதியா இருந்தவன் ஆணும் அல்ல, பெண்ணும் அல்ல, அடியும் அல்ல, இன்னதென்று சொல்ல முடியாத சோதியா இருந்தது. வடிவம் கொண்டு வந்தது பெருசு. அந்த வடிவத்தை காண வைத்து தன்னுடைய அருளை கொடுத்து அருளாளர் மூலமாக பாடலை தந்திருக்கிறான் பார். திருமுறை முதலான பாடல்கள், திருப்போன் முதலான பாடல், அது பெரிய ஆச்சரியம். அந்த பாடல்கள் தான் அவனோடு சேர்த்து வைக்கும். அப்படிப்பட்ட திருப்புகள்ல ஒரு திருப்புகழை இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். திருச்சிற்றம்பலம். படிக்கும் திருப்புகழ் போற்றுவன் கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் பெரும்பாம்பில் நின்று நடிக்கும் பிரான் மருக குடுஞ்சூரம் நடுங்க வெற்பை இடிக்கும் கலாப தனிமையில் ஏறும் இராவுத்தனே மாகத்தை முட்டி வரு நெடும் கூற்றம் வந்தால் என் முன்னே தொகை புறவியில் தோன்றி நிற்பாய் சுத்த நித்த முத்தி தியாக பொறுப்பை திரிபுராந்தகனை திரியம்பகனை பாகத்தில் வைக்கும் பரம கல்யாணிதன் பாலகனே. திருமகளுலாவும் இருபுயமுறார் திருமருகன் நாம பெருமாள்தான் ஜெகதலமுவானும் மிகுதி பெருபாடல் திரிதரு குமார பெருமாள்தான் மருவும் அடியார்கள் மனதில் விளையாடும் மரகத மயூர பெருமாள்தான் மனிதரண வீசிய நியருவிசூட மருவூகஜிதம பெருமாள்தான் அறுபறைகள் இருபடக சுரமாள அமர் பொருத வீர பெருமாள்தான் அரவு விரைவாரி விரவு சடை வேணி அமலர் குருநாத பெருமாள்தான் இருவினை இல்லாத தருவினை விடாத இமயவர் குலேச பெருமாள்தான் இலகு சிலை வேணர் குடியின் அதிபார் திருதன வினோத பெருமாளே இலகு சிலை வேடர் குடியின் அதிபார இருதன வினோத பெருமாளே. வசனமிக வேற்றி மறவாதே மனது துயராற்றில் உழலாதே இசைவயில் சடாச்சரமதாலே இகவர சௌவாக்கியம் அருள்வாயே பசுவரி சிவாக்கியம் உணர்வோனே பழனி மலை வேற்றருளும் வேளா அசுரகிளை வாட்டி மிக வாழ அமர சிறை மீட்ட பெருமானே. ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே முருகன் குமரன் புகன் என்று முடிந்து உருகன் ஜெயலந்து உணர்வன் தருளாய் பொருவும் கவரும் புவியும் வரவும் குருவும் கவயம் புனபஞ்சரனே சாகாதனையே சரணங்களிலே காகா நமனார் கலகஞ்சியினாள் பாகா முருகா மயில் வாகடனே யோகா சிவஞானோபதேசிகனை உருவாய் எருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலதாய் மணியாய் உரியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய்
அருள்வாய் குகனே. ஆறிரு தடந்தூள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க யானதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லா வான்முயில் வளாது வைக மலிவடம் சுரக்க மன்னம் கோன்மறை அரசு குறைவிலாது இருள் வாழ்க நான்மறை அறங்குடோங்கனற்றமருள் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நம்ம பார்வதீபதையே அரகர மகாதேவா வள்ளி தேவசேனா காந்த ஸ்மரணரகர சுப்பிரமணியோம் சுப்பிரமணியோம் சுப்பிரமணியோம்.